ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் கால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Possibilities, morality, politics, going with the flow, postponement, rebirth. Okay. Beyond the world, experiencing, fighting, compromise, isolation, integration. Okay. So, bottom of the deck, patience. Support. Regret. Obsession. Vibration, spine, aspectance, family, attraction, departure, memories, okay, unconditional love. Okay, thank you, Miss. Okay. தென் இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே தென் இந்த ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதுன்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. பட் இது ஒரு அன்கண்டிஷனல் லவ். இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் ஆகும். நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜோடில் இருக்கிறீங்க, இல்லைங்க ஒரு சோல்மேட் ஜோடில் இருக்கிறீங்க, ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே தென் இந்த ஒரு கனெக்ஷன் அப்படின்னா ஆக்சுவலி எனர்ஜெட்டிக்கலி நீங்கள் ஆல்ரெடி கனெக்டட் ஆகும், சோல் டு சோல் கனெக்டட் ஆகும். ஸோ எத்தனை மாத்திரம் ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க கூட நீங்கள் கனெக்டட் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, சோல் லெவலில் கனெக்டட் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, எப்படி என்ன சொல்கிறது, ஆக்சுவலி வந்து உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். வைப்ரேஷன் மீன்ஸ் ரொம்ப டீப் கனெக்ஷன், ஒரு டெலிபதி கனெக்ஷன் ஃபீல் ஆகும். அப்போஸ் இருக்கிற பர்சன் என்ன நினைக்கிறாங்க, ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சோல் லெவலில் உங்களுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லுது அப்படின்னா,
நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்க. ஓகே. ஸோ உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க, இல்லைங்க உங்களோட வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கிறீங்க, இல்லைங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா சடனாக நல்லா ஹாப்பியாக தான் இருப்பீங்க. எதுவுமே நீங்கள் திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. சடனாக உங்களுக்குள்ள ஒரு சேட்னஸ், சடனாக உங்களுக்குள்ள ஒரு சோகம், சடனாக நீங்கள் டவுன் ஆன மாதிரியும், சடனாக நீங்கள் உங்களுக்கு எதுவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே. அது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அங்கே டவுன் ஆகுறாங்க, இல்லைங்க அங்கே அவங்க நெகட்டிவ் ஆகிருக்காங்க, இல்லைங்க அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க, இல்லைங்க அவங்க ஒரு டிப்ரெஷன் ஆகிருக்காங்க அப்படின்னா இது உங்கள் ஆக்சுவலி சோல் லெவலில் கனெக்டட் சொல்லும்போது அது உங்களை இங்கே கொஞ்சம் டவுன் ஆகும். ஓகே. இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்ல போயாச்சு அப்படின்னா கண்டினியூஸ் அந்த பர்சனோட நேம் பார்த்துட்டே இருப்பீங்க. அது என்னென்னா ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் கனெக்டட். ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் எவ்வளோ செப்பரேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் எனர்ஜெட்டிக்கலி நீங்கள் கனெக்டட். ஓகே. ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சம்டைம் இந்த ஒரு பர்சன் அடிக்கடி உங்கள் ட்ரீமில் வந்து போயிட்டுருக்கலாம். சம்டைம் உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்லுவாங்க 3 to 5. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு முழிப்பு வரலாம் அடிக்கடி. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு. ஓகே. அதே மீறி இன்னும் ஒரு டீப்பாக சொல்ல போயாச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு அடிக்ஷன். ஓகே. அது ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கலாம், எமோஷனல் அடிக்ஷனாக இருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இந்த ஒரு பர்சனை நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ண அப்புறம் உங்களுக்கு 24/7 உங்கள் பேக் ஆஃப் த மைண்டில் அந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் வச்சுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு 5 minutes டைம் கிடைச்சாலும், நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸில் நீங்கள் இதெல்லாம் சரி உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு பர்சனை பற்றின தாட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், இல்லைங்க நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இங்கே சொல்கிறோம் எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட். ஓகே. இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்ல போயாச்சு அப்படின்னா நான் அந்த ஒரு பர்சனுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் கனெக்ஷன் ஏதோ ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு செப்பரேஷனில் இருக்குது. நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, செப்பரேஷனில் இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்குற ஒரு ஃபீலிங், எனக்குள்ளேயே அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபீலிங், எனக்குள்ளேயே அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டு இருக்கிற ஒரு செப்பரேஷனோ நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. ஓகே. தென் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. அது ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கலாம், எமோஷனல் அடிக்ஷனாக இருக்கலாம், மென்டல் அடிக்ஷனாக இருக்கலாம். ஸோ இவருக்கு ஒரு பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மைண்டு வேறு எதிரையும் ஃபோக்கஸ் ஆகலை. இவருக்கு ஆக்சுவலி 24/7 இவரோட பேக் ஆஃப் த மைண்டில் உங்களோட தாட்ஸ் உண்டு. ஓகே. இவரோட மைண்டு ஆக்சுவலி என்ன சொல்கிறது கெரியரில் ஃபோக்கஸ் ஆகலை நம்ம சொல்லலாம், எனக்கு இவரோட ஃபேமிலி இருக்குன்னா ஃபேமிலி கூட ஃபோக்கஸ் ஆகலைன்னு சொல்லலாம், இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபோக்கஸ் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு எங்கே போனாலுமே இவருக்கு உங்களோட தாட்ஸ் உண்டு. ஓகே. ஆக்சுவலி அது ஆனால் பட் உங்களோட ஃபீலிங்ஸை இவர் உங்ககிட்ட ஹைட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம், ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டுலன்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் அடிக்ஷன் சொல்லுவாங்க மேலே பயங்கரமாக. ஓகே. பட் ஆள் அதை டோட்லி ஹைட் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் அதை அவள் வெளியே வேறு மாதிரி காட்டிக்கலாம், வெளியே உங்ககிட்ட ரூடாக நின்றுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி இந்த பர்சனோட கேரக்டருங்கிறது பக்கா டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. பட் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட வெளியே ஆக்சுவலி உங்களோட சிரிச்சு கழிச்சு இருக்கிற ஒரு ஃபேஸ் உங்ககிட்ட காட்டிக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது பக்கா டாக்ஸிக்கான ஒரு கேரக்டரு. உங்கள் மேலே பயங்கர ஒரு அடிக்ஷன்ஸ் உண்டு, பயங்கர டாக்ஸிக். பட் இவரோட வெளியே இவர் உங்ககிட்ட ஃபீல் பண்ண விதம் பழகின விதம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்களா. ஸோ ரொம்ப நல்ல சிரித்து மைக்கி உங்ககிட்ட பேசி சமாளித்து ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட நான் அடிச்சிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. பட் இவருக்கு ஆக்சுவலி உங்களை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் வந்துட்டு உண்டோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஃபீலிங் வந்துட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. நான் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனை பார்த்த பிறகு என் மைண்டுங்கிறது என்கிட்ட இல்லை, இல்லைங்க என் ஹார்ட்டுங்கிறது என்கிட்ட இல்லை, இந்த மாதிரிலாம் இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டு. பட் இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி நம்ம ஒரு சொல்லுவோம்ல சரியான ஒரு பர்சனை நம்ம ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்ப்போம் சொல்லலை. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. மேபி உங்கள் 2 பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். காஸ்ட் ரிலீஜியன்ஸ் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் உண்டாக இருக்கும். ஒரு ஆள் ரொம்ப ஃபினான்ஷியலி ஹையாக இருக்கலாம், ஒரு ஆள் ஃபினான்ஷியலி லோவாக இருக்கலாம். ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் உண்டு.
பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டுங்கிறது உங்ககிட்ட மட்டுமே ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இவருக்கு. வேறு எதுலேயும் இவரோட மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை. ஓகே, இவருக்கு வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு எதுலேயும் வேறு அது வரைக்கும் மேபி லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ உங்களை மீட் பண்ண பிறகு இவர் டோட்லி இவரோட மைண்டு உங்களை பற்றி மட்டுமே இவருக்கு திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு பர்சன் இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட பயங்கரமாக ஃபைட் போட்டுண்டு. ஓகே, ஆக்சுவலாக அது அவருக்கே தெரியல, ஒரு சோல் டு சோல் அவர் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நீங்கள் இந்த பர்சனுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்துட்டு கேரிங்காக இருந்துட்டு லவ்வபிளாக அந்த பர்சனை பிடிக்காமலாம் இல்லை, உங்களே இஷ்டம் உண்டு, பயங்கரமாக பிடிக்கும். இவர் அது சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, இவங்களுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, ஒரு அன்கண்டிஷன் லவ் உண்டு. ஓகே, பட் ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்நேகத்தால் ரியலைஸ் பண்ண முடியல நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி மேபி இந்த பர்சனுக்கு நிறைய கோல் இருக்கலாம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். அப்போ இவர் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரோட மைண்ட் அதில் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை லைஃப்பில் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவங்களை பார்த்த பிறகு டோட்லி ஆள் ஒரு என்ன சொல்கிறது, டோட்லி ஆள் உங்ககிட்ட மட்டுமே ஸ்டக் ஆகிடுண்டா. அப்போ ஆளோட மைண்ட் ஒரு தாட் வந்துட்டு எஸ் என் லைஃப்பில் ஆக்சுவலி மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது நம்ம சொன்னேன்ல கொஞ்சம் ஆக்சுவலி இவரோட கேரக்டருங்கிறது டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும், வெளியே சிரிச்சு மயக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். பட் இந்த பர்சனோட ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி கேரக்டர் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் அமையணும், நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நிற்கணும், எல்லாம் என்னோட கண்ட்ரோலில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணோன்னா நான் நினைக்கிறதா நடந்துட்டு இருந்துச்சு, நம்ம நினைக்கிற மாதிரியே நம்ம லைஃப் போயிட்டு இருந்து சடனாக இந்த ஒரு பர்சன் வந்த பிறகு ஏன் மைண்ட் எதுலேயே ஒர்க்கஸ் ஆகலை, ஏன் மைண்ட் எதுலேயே ஃபோக்கஸ் ஆகலை, ஏன் நான் இந்த ஒரு பர்சனோட தாட்லேயே நான் ஸ்டக் ஆகி நினைக்கிறேன். ஆக்சுவலி இது இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட ஆள் டோட்லாம் ஃபைட் பண்ணி ஆள் ஒரு கட்டத்தில் உங்களை விட்டு ஓடிட்டு உண்டு நம்ம சொல்லலாம், இல்லைங்க போயிட்டு உண்டு. ஓகே, பல ரீசன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் உங்கள் லைஃப்பை விட்டு போகிறேன், எனக்கு என் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு என் சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட், என்னோட கோல் எனக்கு இம்பார்ட்டன்ட், பல ரீசன்ஸ் சொல்லி உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டு உண்டு வேறு ஆக்சுவலி. ஓகே, மேபி 2 பேரும் சேம் கேரக்டராக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்குமா இருக்கும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது அவங்களுக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் 2 பேரும் சேம் கேரக்டர், சேம் எனர்ஜிஸ் மாதிரி ஃபீல் ஆகும். பட் டிஃப்ரென்ஸ் உண்டு உங்கள் 2 பேருக்கும். ஓகே, ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி நீங்களும் ரொம்ப டவுன் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி நம்ம ஒருத்தவங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கும், ஒரு லவ்வாக இருக்கும், நமக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. பட் அது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அதை தெரிஞ்சும் அது ஆக்சுவலி அதை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறது உங்களுக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கலாம். அது ஆக்சுவலி அது உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடுற மாதிரி ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கலாம், ஓகே, ஃபீலிங்ஸ் இருக்கலாம், எமோஷன்ஸ் இருக்கலாம், லவ் இருக்கலாம். இதெல்லாம் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் ஆனால் அது தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் அது உங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கலாம். அப்போது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு இருக்கிற பெயின் என்ன அப்படின்னா என்னோடய ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டாங்க, அது உங்களுக்கு ஒரு பயங்கர பெயினாக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இவருக்கு மேலே உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் உண்டு. ஓகே, இவருக்கு மேலே ஒரு அடிக்ஷன் உண்டு, ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஒரு டீப் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு அது இவங்க கூட ஒரு ஃபேமிலி லைஃப் வேணும், இந்த பர்சன் கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும், இவங்க லைஃப் பார்ட்னர் பண்ணணும்னு உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கலாம். பட் இவர் இது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இவர் இந்த பர்சன் ஸ்பாயில் பண்ணிட்டு உண்டு. ஸோ அந்த டைமில் உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, உங்களோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கல, உங்களோட ட்ரீமுக்கு வேல்யூ கொடுக்கல, சுத்தமாக உங்களோட ட்ரீம் இதில் நஷ்டப்பட்டு போயிட்டோன்னு நம்ம சொல்லலாம். அது உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு பெயினை கொடுத்துட்டு. நான் ஒருத்தவங்கள கண்டிஷனல் லவ் பண்ணுறேன், பட் இதை விட எனக்கு எப்படி அதை சொல்லி மனசிலாக்குறது, இதை விட எனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரில. மேபி நீங்கள் பல விதத்தில் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும். இவருக்கு மேலே உங்களுக்கு பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, டீப்பாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இவங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் வேணும் நீங்கள் அதை ட்ரீம் வச்சுட்டு உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலேயே நீங்கள் மென்டலி நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, இதுக்கு மேலே எப்படி எஃபோர்ட் கொடுக்குறது, இதுக்கு மேலே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியாமல் நீங்கள் தடுமாறிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அது எனக்கு என்ன தோணுது அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனுங்கிறது இது யூனிவர்ஸாகவே கொண்டு விட்டு செப்பரேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி
ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் வந்து 110% ஃபீலிங்ஸோடைய எமோஷன்ஸ் கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முன்னோட்டு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு அதே ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்து டோட்டலி ஆள் அதை ஹைட் பண்ணிட்டு. ஸோ இதில் பெயின் ஒரே ஒரு ஆள் மட்டும் அனுபவிச்சுட்டு உண்டு. ஓகே, அப்போது யூனிவர்ஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஓகே செப்பரேஷன் ஒன்று கொண்டு வந்துட்டு உண்டு, இல்லைங்க இதில் ஒரு செப்பரேஷன் ஒன்று வரணும்னு யூனிவர்ஸ் எது முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, தென் சடனாக அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு அந்த ஒரு செப்பரேஷன் அந்த ஒரு பர்சனே கொண்டு வந்துட்டு உண்டு. அந்த ஒரு பர்சனே உங்களை பல ரீசன் சொல்லி போயிட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவர் ஆக்சுவலி வந்து செப்பரேஷன் இவர் உங்களை விட்டுட்டு போன பிறகும் சடனாக ஒரு செப்பரேஷன் வந்த பிறகும் நீங்கள் இந்த பர்சனை பிடிச்சி சேசிங் பண்ணிட்டு உண்டு. ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ, நீ இல்லைங்க லைஃப் இல்லை கெஞ்சிட்டு அழுதுட்டு ஆளை பிடிச்சி என்ன சோஷியல் மீடியா உங்களை பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, ஆளை பொறுத்த மட்டும் ஆளோட மைண்டில் என்ன அப்படின்னா சேம் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கிற அதே அடிக்ஷன் அவருக்கும் உண்டு. பட் ஆள் ப்ராக்டிக்கல். ஓகே, ஆள் ப்ராக்டிக்கலான ஆளோட மைண்ட் என்ன அப்படின்னா, நான் இதில் ஆக்சுவலி எனக்கும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எனக்கும் லைஃப்பில் கோல்ஸ் இருக்குது. நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நின்னேன் அப்படின்னா நான் அடிக்ட் ஆகி போயிடுவேன். ஏன்னா இவருக்கும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறீங்க, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல, இவருக்கும் ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ அவளோட மைண்டில் என்னன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்டே பண்ணி நிற்கிறதா இருந்தேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்னால் பார்க்க முடியாது, இல்லைங்க என்னோட கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் 24 டேஸ் இந்த ஒரு பர்சன்கிட்டே நான் ஸ்டக் ஆகி நினைப்பேன். ஸோ அதனால் ஆள் எனக்கு இது ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனே வேணும்னு சொல்லிட்டு இவர் முடிவெடுத்து போயிட்டு உண்டு. ஓகே, அப்படி இல்லைன்னா கரெக்டாக எனக்கு ஒரு செப்பரேஷன் வேணும், எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன் அப்படி இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஏன் நான் இந்த ஒரு பர்சன்கிட்ட இந்த அளவுக்கு எனக்கு ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாள் நம்ம ஒரு செப்பரேஷனை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி நம்ம என்னென்னு ரியலைஸ் பண்ணி நமக்கு ரெண்டாவது இதுக்குள்ளே வரலான்னு ஒரு செப்பரேஷன். ஆக்சுவலி இவரை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு செப்பரேஷன் தேவை. இன்னும் நடக்குது ஆக்சுவலி என் லைஃப்பில். ஏன் நான் இந்த அளவுக்கு டீப்பாக ஃபீல் ஆகுறேன், ஏன் எனக்கு வேறு எதுலேயும் மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை, ஏன் இந்த ஒரு போர்ஷனில் ஸ்டக்காக நிற்கிறேன். அப்போ இதில் ஒரு செப்பரேஷன் ஒன்று வரட்டும்னு இவர் ஆக்சுவலி செப்பரேஷன் ஒன்று வரட்டும். இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் பார்ப்போம், நமக்கு செப்பரேஷன் நமக்கு இதே மாதிரி ஃபீல் ஆகுதா பார்ப்போம்னு ஒரு முடிவு எடுத்தால் இவர் செப்பரேஷன் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து விட்டுட்டு. ஓகே, அப்போ இவர் செப்பரேஷனை கொண்டு வரக்கூடிய டைமில் நீங்கள் அன்புக்காக ஏங்கி தடுமாறிட்டு உண்டு. ஓகே, ஸோ இப்போது சில வீட்டிலலாம் இப்போ ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டிலோட அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஸோ இந்த குழந்தை ஆரம்பத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அம்மா ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய விட்டு பிரியும் போது அந்த குழந்தை கதறி ஆடும், துடிக்கும், ஏங்கும். அடுத்து அந்த குழந்தை ஈவினிங் எப்போ அம்மா வருவாங்க அந்த வாசப்படியே பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த ஒரு பர்சனுக்காக இந்த பர்சனுக்கு என் லவ் புரியாதா, என் ஃபீலிங்ஸ் புரியாதா, என்னோட எமோஷன்ஸ் புரியாதா, எனக்கு ஒரு கால் பண்ண மாட்டாங்களா, மெசேஜ் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் ஏங்கிட்டே உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அவரை கான்டாக்ட் பண்ணாத ரீதிக்கு உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருந்த ரிலேஷன்ஷிப்பில். இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க உங்களோட மெசேஜை பார்த்துட்டு சீன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களோட சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் பேஷன்ஸோடு நீங்கள் வெயிட் வலியோட கூடி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆகின ஆக்சுவலி எனக்கு தெரியல. பட் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் செல்ஃப் லோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைங்க கோலாக இருக்கட்டும், இல்லைங்க கெரியராக இருக்கட்டும், இல்லைங்க மணியாக இருக்கட்டும், எந்த விஷயங்களை நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணதாக இருந்தாலும் நம்மளோட வைப்ரேஷன் ரொம்ப ஹையாக இருக்கணும். வைப்ரேஷன் எப்படி ஹையில் வைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம சிரித்து சந்தோஷமாக ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையோடு நம்ம இருக்கிறோமோ ஸோ ரொம்ப பீஸ். ஆக்சுவலி லைஃப்பில் சந்தோஷங்கிறது என்னது, நம்ம அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வைக்கிறது நம்மளோட லைஃப்பில் ஹாப்பினஸ். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷனை நீங்கள் ஹையில் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களை அமைதியாக சாந்தமாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கும்போது உங்கள் வைப்ரேஷன் என்ன ஆகும், உங்கள் வைப்ரேஷன் ஹையில் வரும். ஸோ வைப்ரேஷன் ஹையில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். அதுதான் நம்ம எல்லா வேலையும் சொல்கிற விஷயம், செல்ஃப் லோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது சந்தோஷம் நமக்கு கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறது சந்தோஷம். பட் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்மளை புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து நம்ம சைலண்டாக இருக்கிறதானே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் என்னன்னா ரிலேஷன்ஷிப் கிடைச்ச பிறகு தான் என் லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா நம்ம அது கொஸ்டின் தான்.
ஓகே, ரிலேஷன்ஷிப்பே லைஃப்பில் வரட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் தூங்குறேன், அதுக்கப்புறம் நான் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பேன். அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கிறீங்க. புரியுதில்ல? ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், அது ஒரு சைடில் இருக்கட்டும், அதுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்றைக்கு நம்மளை புரிஞ்சுக்குதோ அது வரைக்கும் அதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை சைடில் ஒதுக்கி வச்சுட்டு, ரிலேஷன்ஷிப் இல்லாமல் உங்களால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும், என்னெல்லாம் ஹாப்பியாக நம்மளை பிஸியாக வைக்க நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ உங்களோட வைப்ரேஷன் எப்படியாவது ஏதாவது பண்ணி உங்கள் வைப்ரேஷன் ஹையில் கொண்டு வாங்க. ஓகே, அது இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் நீங்கள் ஆக்சுவலி வெளியே ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணி வெளியே வந்தால் தான் உங்கள் வைப்ரேஷன் ஹை ஆகும். நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 24/7 இது ஒரு போஸ்ட்டை பற்றியே உங்கள் மைண்டுக்கு தாட்ஸு திங்க கொடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி லோ ஆகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வைப்ரேஷனை டவுன் ஆக்குறீங்க. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டவுனான ஒரு வைப்ரேஷன், சேடை கொடுக்குறீங்க. மறுபடியும் உங்களுக்கு அதே சேட்னஸ், அதே சோகம், அதே ஸ்ட்ரெஸ், அதே டிப்ரெஷன், இதுதான் மறுபடியும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க போறீங்க. ஓகே, நீங்கள் நினைக்கிற விஷயம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ணுங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க, பீஸாக இருங்க, அமைதியாக இருங்க, சைலண்டாக இருங்க, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. செல்ஃப் லோ பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்கள் வைப்ரேஷன் என்ன ஹையில் வரும். வைப்ரேஷன் செல்ஃப் லோ பண்ணும்போது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஈஸியாக அட்ராக்ட் ஆகி வந்துடுவாங்க. புரியுதில்ல? ஸோ வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ யாருக்கு ரெசினேட் ஆகுன்னு தெரியல, கட்டாயம் செல்ஃப் லோ பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃப் லோ பண்ணாத வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, இவரோட ஃபீலிங்ஸ் என்ன, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆக்சுவலி உங்களே பிடிச்சி எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது இவர் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாத அளவுக்கு ஆக்சுவலி அவருக்கு தெரியும், பிளாக் எடுத்து நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க உங்களை எல்லா சோஷியல் மீடியா பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஆளோட வைப்ரேஷன் கிட்ட ஆளும் டவுன் தான். ஓகே, ஆள் ஹாப்பியாக கிட்ட ஹாப்பின்னு எனக்கு சொல்ல தெரில. ஆக்சுவலி ஆளும் டவுன் தான். ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட் நடந்த விஷயங்களில் ஆள் ஸ்டக் ஆகிட்டு ஆள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஆளோட மைண்டை விட்டு மாறிட்டுல, எல்லாம் ஆளோட மைண்டில் உண்டு. ஓகே, உங்களுக்குள்ள ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சுன்னு அதுவுமே ஆளோட மைண்டில் உண்டு. ஆளு கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட இவரை விளையாடிட்டு உண்டு. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு டைமில் இந்த போஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம், ஒரு அடிக்ஷன் இருக்கலாம், ஒரு அஃபெக்ஷன் இருக்கலாம். ஆளுக்கு அதை எல்லாமே தெரிஞ்சும் ஆள் அதை சைலண்டாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது ஆள் கண்டுட்டு காணாத மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு வேல்யூ கொடுக்காம ஆள் எல்லாமே தெரிஞ்சு மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. ஸோ அதே அட்ராக்ஷன் இன்றைக்கி இவங்களுக்கும் ஃபீல் ஆகுது. ஓகே, அதே அட்ராக்ஷன், அதே ஃபீலிங்ஸ், அதே எமோஷன்ஸ் இவருக்கும் ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகாமலாம் இல்லை, ஃபீல் ஆகுது. ஓகே, அதே நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஃபீலிங்ஸ் அடிக்ஷன் எமோஷனால் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபீலிங்ஸ் எமோஷன் அடிக்ஷனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்டில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை காண்டாக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இங்கே கிரியேட் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆளோட மைண்டில் என்ன ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி என் லைஃப்பில் நான் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறதா இருந்தால் கூட, இல்லைங்க உங்களுக்கு கொண்டு போய் ஒரு லைஃப் ஜீவிக்கிறதா இருந்தால் கூட ஆளுக்கு ஃபினான்ஷியல் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக வரக்கூடிய டைமில் ஆளால் ஒரு ஆக்ஷனோ ஒரு ஸ்டெப்ஸோ எடுக்க முடியும். பட் இந்த ஒரு செப்பரேஷனில் கர்மாங்கிறது ஆள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியான பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சரி பண்ணலான்னு ஒரு தாட் இவருக்கு உண்டுனாலும் இப்போ இவருக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் ஒரு நாள் சரியாயிட்டு இல்லை, ஃபினான்ஷியலி இவர் லோ ஆகிட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி இவரோட மைண்டில் என்னன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒன்று சரியாகட்டும், நான் இண்டிபெண்டன்ட்ல வரட்டும், நான் இண்டிபெண்டன்ட்ல வந்தப்பறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒன்று யோசிக்கிறேன், சரி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தாட் உண்டு. அப்போ இவரோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒரு நாள் இங்கே சரியான மாதிரியும் தெரியல. பட் இந்த ஒரு செப்பரேஷனாக என்ன சொல்கிறது, ஆளோட மைண்டில் ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துருண்டு. ஏன்னா ஆளுக்கு தெரியும் ஏஸ் நீங்கள் 24/7 அவைலபிள். இன்றைக்கி உங்களை கொண்டு ஒரு லைஃப் ஜீவிக்கிறது வந்து கரெக்டாக அதில் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் எனக்கு வேணும். ஆனால் ஃபினான்ஷியலி நான் இப்போ ஆல்ரெடி ஃபினான்ஷியலி லோவாங்க, ஆளோட வைப்ரேஷன் டோட்லி டவுனான ஒரு வைப்ரேஷன், ஆள் ஃபினான்ஷியலி லோ. பட் இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு உங்கள் மேலே இன்னும் ஒரு அடிக்ஷன், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகுது. அப்போ ஆளுக்கு ஒரு நாள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியான மாதிரி இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பு சரியான மாதிரி இல்லை, என்ன நான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு அது என்ன வேணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் வேணும்.
ஓகே. ஆளு அங்க கோலே கெரியர்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். கெரியர்லயும் ஒரு சக்ஸஸ் இல்ல, ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சக்ஸஸ் இல்ல. ஆனா இந்த செப்பரேஷன்ல இவருக்கு உங்க மேல நீங்க ஸ்டார்டிங்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல எத்தனை அளவு எந்த அளவுக்கு அடிக்ஷன், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் அதே அதே ஸ்ட்ரகிள் இப்ப இவர் ஃபேஸ் பண்றாரு. ஏன்னா இவருக்கு இப்போ இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு நினச்சாச்சுன்னா இவருக்கு ஆக்சுவலி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும். பட் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஓகே அல்ல. ஓகே. ஸோ இவர் பண்ண விஷயம் வந்து இவருக்கு அது ரெக்ரெட் ஆகுது. அப்போ ஸ்டார்டிங்கில் இதுதான் கர்மாங்கிறது. அப்போ ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பர்சன் என்னால் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் கூட நான் அன்றைக்கி அந்த டைம் விளையாடினேன் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு கர்மாவை தான் இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இவர் பண்ண ஒரு தப்பு என்ன, மிஸ்டேக் என்னது இவருக்கு ரியலைஸ் ஆகுது. யூனிவர்ஸ் கிட்ட பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறேன். இல்லைங்க எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ இவர் கான்டாக்ட் பண்ணாத அளவுக்கு இவருக்கு மைண்டுக்குள்ளே இவருக்கு ஆக்சுவலி ஒரு பிளாக்கேஜ் வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது, கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது யூனிவர்ஸ் மேபி இந்த ஒரு போஸ்டரை கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இவருக்கு மைண்டில் ஏதாவது தாட்ஸ் வந்துட்டு உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனுங்கிற ஒன்று வரணும் கரெக்டாக. ஏன்னா நீங்கள் பட்ட அதே ஸ்ட்ரகிள்ஸ், அதே ஃபீலிங்ஸ், அதே எமோஷன்ஸ், அதே ஸ்ட்ரகிள்ஸ் இவங்களும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் ஒரு முடிவு பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷனில் போயிட்டு இருக்குது. ஓகே. இவருக்கு மேபி இவர் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இவருக்கு மைண்டுக்குள்ளே வர தாட் என்ன அப்படின்னா, நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, நான் இப்போ ஓகே இல்லை, என் லைஃப் இப்போ சரியில்லை, ஆக்சுவலி என்னோட கெரியர் ப்ராப்ளம் டவுனாக இருக்குது, நான் இப்போ அதை சரி பண்ணுவேனா இதை சரி பண்ணுவேனா. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் நல்ல ப்ரேயர் பண்ணுறாங்க. ஓகே. இந்த என் லைஃப்பில் இது ஒரு சுச்சுவேஷன் ஒன்று மாறி வந்தால் கொள்ளலாம், என் சுச்சுவேஷன் எப்போ சேஞ்ச் ஆகும், எப்போ என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணாமலாம் இல்லை. ஓகே. நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. உங்களையும் நல்லா ஸ்பை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, தயவு செஞ்சு செல்ஃப் லோ பண்ணுங்க. நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு சொல்லும்போது ஆக்ஷன் சீக்கிரமாக நம்ம எதிர்பார்ப்பேன். இந்த ஒரு பர்சன் சைடு எதிர்பார்க்க முடியும். நீங்கள் லோவாக இருக்கிறீங்க, நீங்கள் டவுனாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருக்கட்டும். ஓகே. இருக்கட்டும், அவங்க அங்கேயே இருக்கட்டும் தான் நினைப்பாங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் பயங்கரமாக பீஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் இப்போ ஒரு பர்சன் என்றாக ஆக்சுவலி நம்ம ரொம்ப சிரித்து சந்தோஷமாக நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட சந்தோஷத்தை பார்த்து தான் ஒரு பர்சன் நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஆக்சுவலி ஒரு பர்சன் லைஃப்பில் லோவாக இருக்காங்க, ஒரு பர்சன் ஆல்ரெடி டவுனாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க, நீங்களும் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்களா? என்ன தோணும், நம்மளே லைஃப்பில் நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கோம், மறுபடியும் அவங்கள கான்டாக்ட் பண்ணால் நம்ம இன்னும் நொந்து நூடுல்ஸ் ஆகி போவோம், அந்த ஒரு தாட் தான் வரும். ஓகே. இது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைமில் அவங்களுக்கு என்ன தோணும், ஓகே நான் இப்போ ரொம்ப சோகமாக இருக்கேன், எனக்கு அவங்க கிட்ட போனால் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்குன்னு தோணும். ஓகே. ஸோ அதனால் ப்ளீஸ் அவங்க வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களை அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வரல, உங்களை அஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா ஷோராக இவர் அஸ்பெக்ட் பண்ணுவார். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மேபி இது ஒரு பர்சனுக்கு பயங்கர ஈகோவாக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம், எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ ஃபார் ஒரு ஆளோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியுமா, அது ஃபினான்ஷியலி ப்ராப்ளம். ஒரு கேரியர் ஃபினான்ஷியல் தான் ஒரு ஆளோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அது ஒன்று டவுன் ஆகி போச்சு அப்படின்னா ஆளோட பவரே போயிடும். ஓகே. ஆளோட பவர் போகக்கூடிய ஒரு டைமில் தான் ஆளுக்கு சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகும். என் லைஃப்பில் என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான ஸ்நேகத்தோட வேல்யூ வேணும், அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆளோட கையில் நல்ல பணம் புரண்டுட்டு இருக்கு, ஒரு நல்ல வேலை இருக்கும்போது ஆளுக்கு என்ன ஆகும்னா திமிரு தான் வரும். அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் புரியாது. அப்போ இன்றைக்கி இவர் ஆல்ரெடி இப்போ ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு லைஃப்பில் இப்போ இவர் நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் நடக்கலன்னு சொல்லும்போது இங்கே உங்களோட வேல்யூ இவருக்கு மனசில் ஆகுது. நீங்கள் இவரோட லைஃப்பில் எத்தனை மாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க, இவரோட லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் கொடுத்துட்டு இருந்தீங்க. அவளுக்கு இப்போ ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி. ஏன்னா இப்போ ஆள் நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் என் லைஃப்பில் ரொம்ப லோவாக இருக்கேன், ரொம்ப டவுனாக இருக்கிறேன், அட்லீஸ்ட் நான் அந்த ஒரு போஸ்ட் கூட பேசி பழகி நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடச்சிருக்கும், ஒரு மென்டல் சப்போர்ட் கிடச்சிருக்கும். ஓகே. பட் நான் தான் பிடிச்சி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு உண்டு. இவர் அஸ்பெக்ட் பண்ணுறாரு ஆக்சுவலி உங்களை. ஓகே. இவர் ஒரு அஸ்பெக்டட்ஸ் மூடுக்கு வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இல்லை உங்கள் 2 பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு போக முடியும் அப்படின்னா இவங்க கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும், அது ஒரு டிசைர் ஆகும், கனெக்ட் பண்ணுவார். ஓகே. உங்களை ஏன் அப்படி அந்த பர்சன் இப்போ என்ன நினைக்கிறீங்க, எனக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, பட் எனக்கு நீ வேணும்.
ஓகே. ஆள் பயங்கரமாக டவுன் ஆகும். ஆள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆளுக்கு இந்த ஒரு செப்பரேஷனில், இந்த ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷனில், இந்த ஒரு கர்மா அனுபவிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவருக்கு மனசிலாகுது நீங்கள் அவரோட லைஃப்பில் வேணும்னு மனசிலாகுது. ஓகே. அப்படி என்ன அப்படின்னா, இவர் இப்போ ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், என் லைஃப்பில் எத்தனையோ தூரம் வலி வேதனை எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஏன் கூட இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்கணும், இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ டோன்ட் வரி. இவர் உங்களை பிடிச்ச எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சாலும் சரி, இவர் உங்களை ஆக்சுவலி காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக அது ஏன்னா இவரோட மைண்டில் எப்பவும் உங்களோட தாட்ஸ் உண்டு. இவர் என்ன ஆக்சுவலி அது என் லைஃப்பில் நீ எனக்கு வேணும், நீயும் நானும் சேர்ந்து போகும்போது நம்ம லைஃப் நல்லா இருக்கும், அதனால கரெக்டாக உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்க வருவாங்க. ஓகே. தென் நமக்கு டைம் எடுத்துக்கும். பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் எனக்கு தெரியல ஆக்சுவலி. பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுன்னா கட்டாயம் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆக்சுவலி இப்போ இவர் ஆக்சுவலி டவுன் ஆகும். ஃபினான்ஷியலி இவர் ஓகே கிடையாது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டுக்கு இவர் வரக்கூடிய ஒரு டைமில் இவர் கட்டாயம் உங்களை இவரோட என்ன சொல்கிறது, இவரோட கெரியர் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய டைமில், இவர் கெரியர் வைஸ் ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு டைமில் கட்டாயம் இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். ஓகே. ஏன்னா இவர் நினைக்கிறது அப்படியே ஆக்சுவலி என் லைஃப்பில் ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். ஓகே. என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே. ஸோ இதான் அந்த போஸ்டோட ட்ரூ ஃபீலிங்ஸ் தான். நமக்கு இனி எங்கே இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்தால் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஓகே. இதை நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.